தெய்வத்தின் நாதா எல்லோர்க்கும் நீயே ஓம் சாய் பாபா. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உன்னால் நம்பவே முடியாத, நீ இதுவரை எதிர்பார்க்காத உன் வாழ்க்கைக்கு மிக பொக்கிஷமான ஒரு பெரிய முடிவு என்னிடம் உள்ளது. அந்த நல்ல முடிவு, நான் எடுத்த அந்த நல்ல முடிவு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. அதுவும் இன்னும் 2 நாட்களில் உனக்கான அந்த பெரிய முடிவு உன் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. நீ நம்பவே முடியாத, நினைத்து கூட பார்த்திடாத அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்படத்தான் போகிறது. அப்படி என்ன முடிவு? நம்பவே முடியாத முடிவு என்னவாக இருக்கும்? எதிர்பார்க்காத முடிவு என்னவாக இருக்கும் என்று நீ யோசிக்கிறாயா? குழம்பாதே. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். உனக்கே புரிந்துவிடும் என்ன முடிவு என்று. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் ரகசியம். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை செய்யலாம் என்று நீ நினைக்கும் போதே அதில் 1000 தடைகள் வரும்போது நீ என்ன செய்வாய்? நன்றாக யோசித்துப் பார். என் வாழ்வே இப்படித்தான். எதை நினைத்தாலும் அது எனக்கு தடங்களாகத்தான் வரும். என் விதி இப்படித்தான் எனக்கு எழுதியிருக்கிறது. என்னுடைய வாழ்வே இப்படித்தான் என்று புலம்ப ஆரம்பித்து விடுவாய். சுற்றி இருப்பவர்களே எனக்கு தடையாக இருக்கிறார்கள், என்னுடைய உற்றார் உறவுகளே எனக்கு தடங்கல்கள் செய்கிறார்கள் என்று கவலைப்படுகிறாய். நிலையே இல்லாத இந்த உலகத்தில், நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில், அழிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில் அவரவர் என்ன தோன்றுகிறதோ அவரவர்க்கு அப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள். நீ நினைத்தது நடக்க வேண்டும், முடிய வேண்டும் என்ற விதி இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும், முடிந்துதான் ஆகும். அப்படி நீ நினைப்பதை தடுக்க வேண்டும் என்ற விதி மற்றவர்களுக்கு இருந்தால் அதை வந்து தடுக்கத்தான் செய்வார்கள். அந்த செயல் தடுக்கத்தான் படும். எது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதோ அதன்படிதான் உன் வாழ்வு நகரும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எது வந்தாலும் எது நடந்தாலும் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீ விட்டுவிட்டாயென்றால் உன் வாழ்க்கையே அவ்வளவுதான் ஆகிவிடும். எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடியானால் உன் வாழ்வில் நீ நிச்சயமாக பல மாற்றங்களை கொண்டு வரலாம். உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. நீ உன் வாழ்க்கையை விட்டு விட்டாயென்றால் உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுவது, எப்படி பிரகாசமாக்குவது, எப்படி வெற்றியை அடைய செய்வது என்ற சிந்தனையை மட்டும் நீ செய். அதில் செயல்படுத்தும் வழியை நான் உனக்கு காட்டுகிறேன். நீ எண்ணம் பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் அந்த எண்ணத்தை, அந்த பக்தியை நான் உனக்கு சாதகமாக்குவேன். அனைத்தையும் உனக்கு சாதகமாக்குவேன். நீ எதிர்பாராத அந்த நல்ல முடிவு, நீ நம்பவே முடியாத அந்த நல்ல முடிவை உனக்காக நான் ஏற்படுத்துவேன். என் கண்மணியான பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? நீ எதிர்பார்த்த அந்த முடிவு, நீ எதிர்பாராத அந்த முடிவு என்று அனைத்து முடிவுகளையும், அனைத்து சந்தோஷங்களையும், ஆச்சரியத்தையும் இன்னும் 2 நாளில் உன் வாழ்க்கைக்கு நான் திருப்பிவிடப் போகிறேன். மகிழ்ச்சியின் எல்லைக்கே நிற்கப் போகிறாய். வாழ்க்கையில் ஆர்ப்பரிக்கப் போகிறாய். சந்தோஷமாக வாழவும் போகிறாய். நான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால் உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால் இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி,
போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாவகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நிகழ்ந்து விடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று நீ நினைத்த பல விஷயங்களை மாற்றி காட்டுகிறேன். நீயும் அதை உணர்ந்தும் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாமலேயே இப்படியே இருந்து விடுமோ என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு உன் மனதையும் குழப்பிவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாய். என் பிள்ளையே, மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கும் மனம் எப்பொழுதும் தவறே செய்யாது, எந்த தவறையும் நினைக்கவும் நினைக்காது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாய், எவ்வளவு சிக்கல் உன் வாழ்வில் நிகழ்ந்தது என்பது எல்லாமே எனக்கு தெரியும். எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். எதையாவது செய்து இந்த சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு துடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன செய்வதற்கும் எதை செய்வதற்கும் உன் மனதில் துணிவு என்பது சிறிது கூட இல்லை. செய்யலாமா வேண்டாமா, இதை செய்தால் அந்த சிக்கல்களிலிருந்து நாம் வெளியேறி வந்து விடுவோமா அல்லது வேறு பல சிக்கல்களில் மாட்டி விடுவோமோ என்று கேள்விகளை உன்னில் எழுப்பிக் கொண்டே எந்த சூழ்நிலையிலும் எடுக்காமல், எந்த ஒரு பிரச்சனைக்கு விடிவு காலம் பிறக்காமல்
நீயே அதில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். கண்மணியே, நீ என்ன யோசித்தாலும் என்ன செய்தாலும் உனக்காக உன்னில் இருக்கும் உன் அப்பா உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தவறான பாதையில் நீ சென்றால் உன்னை கைப்பிடித்து இழுக்கும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கண்மணியே. தினம்தோறும் என்னை நீ பார்த்து, சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று எனக்கு அன்போடு பாசத்தோடும் எனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காமல் தினமும் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், மிக ஆனந்தம் அடைந்தேன். உன் வாழ்க்கையில் என்ன சிக்கல் வந்தாலும் என்ன சோதனைகள் நிகழ்ந்தாலும் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து காப்பாற்றுவேன். இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் வாக்கு என்றையாவது பொய்த்ததுண்டா? இதை உனக்கே புரியும் அல்லவா, தெரியும் அல்லவா? பின் உன் மனதை போட்டு இப்படி வருத்திக் கொண்டிருக்கிறாய்? சிக்கல்களிலிருந்து உன்னை பாதுகாக்க எந்த ரூபத்திலாவது நான் நிச்சயமாக வருவேன். உன் வாழ்க்கை இனி பிரகாசமான வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய், கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது, ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படித்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்களும் நிறைவேறாத ஆசைகளும் என் காதில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும் உருக்கமாக வேண்டுதல் வைக்கும் என் குழந்தை இன்று மிக அழுத்தமாக அழுகையோடு உன் வேண்டுதலை வைத்திருக்கிறாய். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும் நல்ல திருப்பங்கள் வரவே மாட்டேன் என்கிறது என்று கோபத்துடனும் சற்று வேதனையோடும் என்னை நீ கேள்வியாக கேட்கிறாய். உன் மனதில் ஓடும் ஏக்கங்களும் வேதனைகளும் உன் சாயப்பாவுக்கு நீ சொல்லவே தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதில் ஓடும் குழப்பங்களுக்கான விடையும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன் எல்லா குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடிவு தரவே இன்று உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படித்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்துவிட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்க்கை இனி ஆரம்பம். நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யார் என்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. உனக்கான வாழ்வு இனி மகிழ்ச்சிகரமான மாறப்போகும். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் நடந்தே தீரும். நான் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டேன். அந்த திட்டத்தை வகுக்கவும் செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான், ஆனந்தம்தான், சந்தோஷம்தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து திடீர் திருப்பத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் சாயிபாபா. ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்கும் சமயத்தில், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த குழப்பத்திற்கு விடையையும் அந்த மன போராட்டத்திற்கு தீர்வையும் கொடுத்தருள்வார் சாயிநாதா. எப்பொழுதுமே நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும்.
தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. இந்த உலகமே நம்பிக்கை என்ற ஒன்றால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையே இல்லாத ஒருவனுக்கு எங்குமே எதிலையுமே நிம்மதியே இருக்காது. எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால்தான் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை ருசிக்கலாம். உன்னை ஏளனமாக பேசி உன்னை ஒதுக்கியவர்களெல்லாம், உன் குறைகளை காரணம் காட்டி ஒதுக்கியவர்களெல்லாம் உன் வெற்றியை கூடி கொண்டாடும் நாள் வரும் வரை நீ பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான நல்ல பதில், நல்ல பரிசு நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், நம் கண்முன்னே எது வந்து நின்றாலும் கூட நாம் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். ஜெயிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் முயன்று கொண்டே இருப்போம். பாபாவின் துணை எப்பொழுதும் நமக்கு இருக்கும். சாதிப்பதற்காகவே வாழ்க்கையில் இருக்கிறோம். வென்று காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை, நல்ல நல்ல நேர்மறை சொற்களையும் எண்ணங்களையும் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நினைத்து கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக கூடிய விரைவில் அனைத்து வெற்றியையும் பெற்று கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பார் நம் சாயிநாதர். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளலாம். நமக்கான கதவை நமக்காக நிச்சயமாக பாபா திறப்பார், நமக்காகவே காத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எதுவுமே என்னால் முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை. முடியுமா முடியாதா என்று கேள்வியோடே எப்பொழுதும் சிந்தனை செய்வது அவநம்பிக்கை. முடியும், என்னால் அனைத்துமே முடியும், அனைத்தையும் என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லுவதே தன்னம்பிக்கை. நீ என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன்மேல் முழுமையான தன்னம்பிக்கையோடு நீ இருந்தால் நிச்சயமாக முடியாது, நடக்காது, கிடைக்காது என்று நீ நினைத்த அத்தனை விஷயங்களும், நீ எண்ணிய அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே நான் முடித்து வைப்பேன். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நம்பிக்கையோடு வாழ்பவர் யாருமே தோற்றதாக சரித்திரமே இல்லை. கரையும் மெழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும். நிச்சயமாக பிரகாசமான வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது. பாபா அதை நம் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பார் என்று முழு மனதாக எப்பொழுது நாம் நம்புகிறோமோ அந்த நிமிடமே பாபா நமக்கு அனைத்தையும் செய்யும் வேலையையும் செய்ய ஆரம்பித்திருப்பார். கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை? உனக்கும் இருக்கிறது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கையில் எனக்கு மட்டுமே கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது, என் வாழ்வை மீட்டெடுக்க யாருமே இல்லை, எவருமே இல்லை என்று நீ புலம்புவது சரியா? என் குழந்தையே, நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் வீண் போகாது. உன்னுடைய கஷ்டகாலம் முடியும் தருவாயில்தான் இந்த பதிவு உன் கண்ணில் படும். என்னுடைய இந்த வாக்கு உன் காதுகளுக்கு எட்டும். உன் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது. அதனால்தான் இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய விதி மாறப்போகிறது. உன் விதியை மாற்ற உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன் உன் இல்லம் நோக்கி. இதோ சிறிது நேரத்தில் வந்து விடுவேன். உன் வாழ்க்கையை மாற்ற, உன் விதியை மாற்ற. எனக்கு மட்டுமே கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்று உன் கஷ்டத்தையே, உன்னுடைய வேதனையை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால், உன் சிந்தனையை அதில் மட்டுமே செலுத்தி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எப்படித்தான் முன்னேறுவாய்? நான் உனக்கு எத்தனை முறைதான் கூறுவது? நான் உன்னிடம்தான் இருக்கிறேன், உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்ற வாக்கை எத்தனை முறைதான் நான் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன்?
உன்னுடைய இந்த சோதனையான காலகட்டத்திலேனோ உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. நான் சொல்வது உன் காதில் கூட விடவில்லை. நீ எப்பொழுதும் என் உயிராய் இருப்பாய். என் பாசத்திற்கு கட்டுப்பட்டவளாய் எப்பொழுதும் இருப்பாய். நான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுப்பேன். உன் விதியை மாற்றுவேன். நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் பதிலாக உன் சாயப்பா ஒரு பெரும் மகிழ்ச்சியை உனக்கு பொக்கிஷமாக அளிப்பேன். நீ சிந்திய கண்ணீர் வீண் போகாது. எதையும் பார்த்து பயப்படாதே, கலங்காதே, கலங்கி கலங்கி நிற்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே உன் சாயப்பா இருக்கிறேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. கஷ்டம், சோதனை என்ற பெரும் மலையை தவிடு பொடியாக்கி அதில் வரும் இந்த சிறிய கற்களை பறந்தடிக்க செய்வேன். உன் வேதனையை தீர்ப்பேன். உன் கண்ணீரை தொடைப்பேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததுண்டா? சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் வாக்கு நிச்சயமான சத்திய வாக்கேதான். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி எந்த கஷ்டமோ, வேதனையோ, சோகமோ உன்னை நெருங்க முடியாது. ஓம் சாயிராம்.